ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. இலங்கை சைவநெறி கழக ஏற்பாட்டில் சைவ சித்தாந்த வகுப்பொன்று யாழ்ப்பாணத்தில் நடக்கப் போகின்றது. அதாவது மலையகத்தில் தொடங்கிவிட்டது, யாழ்ப்பாணத்தில் நடக்க இருக்கின்றது. சைவ சித்தாந்த வகுப்பு தொடங்கினா எங்களுக்கு என்னன்னு சொல்லி பல சைவர்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என்னென்றால், சைவம் என்று சொல்லி போட்டு இப்படி குடத்தை எடுத்து கும்பத்துக்கு நூல் சுற்றுறதும், பின்னுக்கு கும்பத்தில் இருக்கிற நூலில் இப்படி வட்டம் வருது, இதை பார்க்குறதும், நல்ல வடிவமாக பட்டும் பீதாம்பரமும் கட்டி போட்டு போய் அப்படி நிற்கிறதும், இந்த வேட்டி கட்டினா வேட்டி மடிப்பு குளியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதும், இந்த நிறத்தில் வேட்டி கட்டினா இந்த நிறத்தில் மாலை போடுறதும், இது சைவத்தின் வழி அல்ல. இதுதான் சைவம் என்ற ஒரு நிலப்பாட்டில் தான் அனைவரும் இருக்கணும். சைவ சித்தாந்தம் என்றால் என்ன? முதலாவது கேள்வி. ஒன்றை படிக்க முதல் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்றால், சைவம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். சைவம் என்றால் என்ன என்றால், சிவம் தொடர்புடையது, சிவம் சார்ந்தது, சிவநெறி, சிவனியம் எப்படி சொல்லலாம். அதாவது சிவனை அடிப்படையாக கொண்ட ஒரு சமயம். இதுதான் சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவம், இப்படி சொல்லலாம். சிவன் சார்ந்ததுன்னு சொல்லலாம். சைவத்துக்கு இவ்வாறான விளக்கங்களை சொல்வார்கள். இப்போ புரிந்திருப்பீர்கள் சைவம் என்றால் என்ன என்று சொல்லி. சித்தாந்தம் என்றால் என்ன? இதுக்கான விடையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தம் என்று சொன்னால் சிந்தித்து கண்டறிந்த முடிவான உண்மை. சரிதானே? சிந்தித்து கண்டறிந்த முடிவான உண்மை சித்தாந்தம். ஆக இந்த ஆன்மீகம் தொடர்பான விடயங்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து கண்டறிந்த உண்மையே சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால் என்னன்றது அடிப்படையிலே முதல் உங்களுக்கு விளங்கி இருக்கும். உண்மையில இந்த சைவ சித்தாந்தம் கடவுள் என்றால் யார், கடவுளை அடைவதற்கான வழி என்ன, இதுகள் அனைத்தையும் பற்றி தெளிவான அனைத்தும் முடிந்த முடிவு. ஆகையினால் இதனை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இதனை அந்தணரிலிருந்து அடியவர்கள் வரைக்கும் தெரிய வேண்டும். குறிப்பாக அந்தணர்கள் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால்தான் அடியவரை வழிப்படுத்த முடியும். இந்த சைவ சித்தாந்த வகுப்பினை யார் நடத்துகின்றார்கள், எங்கு நடக்கின்றது என்பதனையும் கூறிவிடுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை சிவமடத்தின் 24வது குருமகா சன்னிதானம் பெருமான ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவானைப்படி ஏற்பாடு செய்தவர்கள் சைவநெறி கழகத்தினர். உலகெல்லாம் சிவமயம் என்னும் அமைப்பு மலையகத்தில் ஒத்துசெய்து வணங்குகின்றார்கள். மலையகத்தில் தொடங்கிவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களிலே யாழ்ப்பாணத்தில் தொடங்குவதற்கு இருக்கின்றது. இக்கற்கைநெறிக்கு யாழ்ப்பாணத்தில் ஒத்திசைவு வழங்குபவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால், அகில இலங்கை இந்து மாமன்றம் மற்றும் இலங்கை சைவ சமய பேரவை, இவர்கள் தான் இந்த கற்கைநெறிக்கு ஒத்திசைவு வழங்குகின்றார்கள். இந்த வகுப்பு எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தால், நல்லூரில் அமைந்திருக்கின்ற இந்து மாமன்ற பணிமனையிலே இக்கற்கைநெறியானது தொடங்கப்பட இருக்கின்றது. இப்பயிற்சியானது ஓராண்டு காலம் நடைபெற இருக்கின்றது. ஓராண்டு காலம் இப்பயிற்சியை தகுந்த முறையிலே சரியாக கற்று முடித்தவர்களுக்கு சித்தாந்த ரத்தினம் என்னும் ஒரு பட்டத்தினையும் அந்த சிவமடத்தினர், அதாவது திருவாவடுதுறை சிவமடத்தினரால் வழங்கப்படும் என்பதனையும் இக்காணொலியினூடாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மேலும் இந்த கற்கைநெறியை ஏற்பாடு செய்த இந்த அமைப்புகள், ஒத்துசைவு செய்த அமைப்புகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அமைப்புகளிடம் இன்னும் ஒரு கோரிக்கையையும் இக்காணொலியூடாக முன்வைக்கின்றேன். இவ்வாறான வகுப்புகள் மலையகம் யாழ்ப்பாணம் என்று மட்டும் நின்று விடாது. இது மேற்கொண்டு நாடளாவிய அடிப்படையிலே அனைத்து இடமும் இது வளர வேண்டும். அனைவரும் இந்த சைவ சித்தாந்தத்தை வளர்த்திருக்க வேண்டும். இது ஈழமணி திருநாடை தாண்டி இது புலம்பெயர்ந்த தெய்யங்களில் வாழும் தமிழர்களும் இந்த சைவ சித்தாந்தத்தை கற்க வேண்டும். சைவ சித்தாந்த வகுப்பினை இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதற்கு எந்த வகையான ஒரு வேறுபாடும் இல்லை. அனைவரும் கற்கலாம் என்று சொல்லி தொடர்புடையவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையினால் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். குறிப்பாக ஐயாமார் அறநெறி ஆசிரியர்கள் நீங்கள் எவரும் இவ்வகுப்பினை தவற விட்டு விடாதீர்கள். வாய்ப்பு என்பது உங்கள் கதவுகளை தட்டுகின்றது. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நமச்சிவாய. நன்றி.